வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா மத்தியானத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுமே கூட பண்ணியிருந்தேன். பாசிப்பருப்பு வச்சுட்டு தோசை பண்ணியிருந்தேன். அதுலேயே கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஊற வச்சதை. அதை வந்து கீரை கூட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஹேமி மம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க கொரியன் vlog அது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்து சமையல் வந்து 1 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மத்தியானம். ஸோ கீரையை நல்லா அலசிட்டு இன்றைக்கி கல் சட்டியில் தான் கீரை கூட்டு பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே நேற்று வச்ச ரசம் இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பிடிக்கும், அதை பண்ணி கொடுக்க சொன்னார். ஸோ அவருக்கு வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. இந்த கூட்டு பார்த்திங்கன்னா சாத்துக்குடியும் பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்க மாதிரியும் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு கீரை சேர்த்துட்டு கூடவே இப்போது தக்காளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் தான் சேர்க்க போகிறேன். வெங்காயம், சின்ன வெங்காயமும் மிளகா வத்தல், கடுகு இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து தாளித்து கொட்டிக்கலான் இருக்கேன். ஸோ கீரை கூட்டுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு சிம்பிளான ஃப்ரை தான் வதக்கிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஈஸியான ஒரு ரெசிபி, ஹஸ்பண்டோட ஃபேவரெட். எனக்கு கத்திரிக்காய் அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு இந்த கத்திரிக்காயை பார்த்தா அட்டைப்பூச்சி ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வயசுலலாம் சாப்பிடவே மாட்டேன். எங்கள் அம்மா எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க, எனக்கு அதை பார்த்தா அட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வறுத்தா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹஸ்பண்டோட ஃபேவரெட். இப்போ கொஞ்சம் சாப்பிட பழகியிருக்கேன். ஸோ கீரை கூட்டில் கீரை எல்லாம் வெந்துருச்சு. கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுற போகிறேன். அரிசி காலி ஆகிடுச்சு, போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து டப்பாவில் போட்டு வைக்கணும். சாதம் இன்னும் வைக்கலை, டப்பாவில் போட்டுட்டு சாதமும் அப்படியே வச்சு விட்டுறலான்னு. லேட்டாக தான் சமைச்சிட்ருக்கேன், கிட்டத்தட்ட 2 மணி ஆக போகுது. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே எப்படி கொண்டாடினீங்க? எனக்கு வந்து பழைய வீட்டுக்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இப்போ அடிக்கடியெல்லாம் முந்தி மாதிரி போயெல்லாம் மீட் பண்ண முடியறதில்ல. இங்கே வந்து 1-2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு எனக்கு சத்யான்னு சொல்லிட்டு நெய்வேலியில் படித்தப்போ நான் ஏதோ ஃபேஸ்புக்கில் இப்போது நெய்வேலி பற்றி சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் எனக்கும் நெய்வேலி அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டோட பேர் வந்து சத்யா, சத்யா. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் 89ல் 10th முடித்தோம். அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவளை அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. என் ஃபேஸ்புக்கிலலாம் தேடி பார்த்தேன், இருக்காளா என்னன்னு எனக்கு தெரியல. யாரும் நெய்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா வெறும் அவள் சத்யாங்கிற பேர் தான் எனக்கு தெரியும். அப்பா அம்மா பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம வியூவர்ஸ் யாருக்கும் சத்யான்றவங்க நெய்வேலியில் படித்தவங்க இருந்தாங்க அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு எப்படியாவது அவளை பார்க்கணுன்னு ஆசை. என்ன பண்ணுறா, எங்கே இருப்பா என்னன்னலாம் தெரியல. ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வைஷ்ணவின்னு இருந்தால், அவள் வந்து கல்யாணம் வரைக்கும் போனேன் நான். அதுக்கப்புறம் என்ன எங்கே இருக்கா என்னன்னு தெரியல. இன்னொரு ஃப்ரெண்டு நளினின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து நெய்வேலியில் இருக்கா. பெருசாக டச்செல்லாம் கிடையாது. அவங்கவுங்க ஃபேமிலி அப்படின்னு வந்ததுக்கப்புறம் ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து லேடிஸ் வந்து அவ்வளோவா பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து பசங்கள்லாம் செய்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி இருக்கவங்கள பார்த்தா நிஜமாக பொறாமையாக இருக்கும். சில பேர்லாம் ஸ்கூல் அலுமினி ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ட்ரிப் போவாங்க, இப்போயுமே டச்சில் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூடயுமே டச் கிடையாது. ஸோ சத்யாவை தான் ரொம்ப நாளாக நானும் ஃபேஸ்புக்கில் அதில் இதெல்லாம் தேடிட்டுருக்கேன். ஸோ யாருக்கும் நம்ம வியூவர்ஸில் நெய்வேலியில் 89ல் 10th முடித்த சத்யான்னு யாரும் தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? எப்போயாவது ஒரு தடவையாவது மீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நப்பாசையில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒருவேளை நம்ம சப்ஸ்கிரைபராகவே இருக்கக்கூடாதான்னு கூட ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு எங்கள் கிளாஸ்மேட் கவிதான்னு ஒரு பொண்ணையும் கூட நான் பார்த்தேன். ரொம்ப ஃப்ரெண்டு கிடையாது நாங்கள் ஸ்கூலில் படித்தப்போ. பட் ஆனால் இங்கே சென்னையில் தான் இருந்தால், இப்போ விழுப்புரத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி யாரையாவது ரொம்ப வருஷம் கழித்து, ஒரு 30-35 வருஷம் கழித்து பார்க்குறப்போ ரொம்ப ஆசையாக இருக்கும். ஸோ ஆனால் யார் கூடயும் பெருசாக டச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எல்லார் கூடயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் பட் எல்லாருக்கும் ஃபேமிலி, குழந்தை, குட்டி எல்லாம் இருக்கப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஸோ நீங்களாம் இப்பயும் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டச்சில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இறக்கிட்டேன். முட்டை வந்து பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டேன் ஏதோ கவனிப்பில். நான் அந்த முட்டையில் பார்த்திங்கன்னா மிளகு, காரம், கரம் மசாலா எல்லாம் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பரட்டி வச்சுருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலை, முட்டை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு மசாலா ஃப்ரை மாதிரி சிம்பிளாக அதையும் பண்ணியாச்சு. லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
சிம்பிளான லஞ்சு, ஆனால் நிறைவாக இருக்கும். ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமேசானில் ஒரு கிளாஸ் ஐட்டம் புக் பண்ணியிருந்தேன். என்னோடய ஒரு டீ இது கெட்டில் வந்து உடஞ்சிருச்சு, டிஷ்வாஷரில் போட்டேன்னா ரொம்ப வருஷத்துது ரெண்டுமே. ஸோ சின்னதாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கிராக் விட்டுச்சு. இதில் வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டவ் டாப்லேயே யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு கிளாஸ் ஐட்டம்னால் அவ்வளோ ஒரு இஷ்டம். ஸோ புக் பண்ணியிருந்தேன், அதை தான் வந்து பிரிச்சிட்ருக்கேன். உடையாமல் வந்திருக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு. ரொம்ப சேஃபாலாம் பேக் பண்ணலை, பட் ஓகே நல்லாவே வந்திருந்தது. லைட்டு ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இதோட லிங்க்குமே கூட உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். இதில் சமைக்கிறப்பையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்னது தான், பால் காய்ச்சிக்கலாம், ஏதாவது சூப் பண்ணிக்கலாம், இல்லை எல்லா சமையலுமே ஸ்டவ் டாப்பில் வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. ஸோ நான் சமைக்கிறப்ப தான் ஆஸ் யூஷுவல் உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிப்பேன் இல்லையா. ஸோ அதை தான் பார்த்ததும் எனக்கு ஒரே சந்தோஷம். பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிட வேண்டியது தான். நம்ம எப்போ சமைப்போமோ அப்போ கழுவி க்ளீன் பண்ணிக்கிறது. மூடியிலேயே கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹோலும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மூடி வச்சு சமைக்கணுன்னாலுமே கூட அந்த ஸ்டீம் எல்லாம் வெளியில் போகிறதுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த குட்டி vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே கூட ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.